வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சண்டே ஸ்பெஷல் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். சிக்கன் மசாலா சாசேஜஸ் வித் பாவ் பன்ஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெகுலராக நம்ம இட்லி தோசை சாப்பிட்டுட்டே இருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பண்ணலாமேன்னு பண்ணேன். இது ஸ்பைசி சிக்கன் சாசேஜ். சின்ன சின்ன பீஸாக ரிங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சமாக சக்தி மசாலா கறி மசாலா பவுடர், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஒரு வடசட்டி மிதமான தீயில் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இது வெங்காயம் கண்ணாடி போல் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுலேயே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா சாசேஜில் ஏற்கனவே இருக்குது, மசாலா உப்பெல்லாம் இருக்குது. இதிலே அந்த கறி மசாலா தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். இந்த மசாலா நல்லா வெந்து வரணும், தொக்கு மாதிரி. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாகில் நான் ரிட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அலாங் வித் மை சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர். அதில் கூட நீங்கள் லைக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணலாம். இங்கே இந்த மசாலா நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு. தண்ணியெல்லாம் வற்றி நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு. அதில் நான் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கேன் அந்த சாசேஜ் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் தான் வதக்கினேன். இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சிட்டேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. சாசேஜ் நல்லா வெந்திருக்கு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சேன். இப்போ இந்த சாசேஜ் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் மல்லித்தழை, கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு நம்ம நல்லா ஒரு முறை நல்லா வதக்கி சுட பரிமாற வேண்டியது தான். ரொம்ப அருமையான சாசேஜ் மசாலா ரெடி ஆகிடுது. இது நீங்கள் பட்டர் டோஸ்ட், பாவ் பன்ஸ், இந்த மாதிரி ப்ரெட் ஐட்டமோடு வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தோசை கூட சாப்பிட்லாம். பரோட்டா சப்பாத்தியோட கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.